சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சில நிமிடங்களுக்கு சாரல் மழை பெய்தது. விவரங்களுடைய நீராமலை செய்தியாளர் தமிழரசி, தற்போது வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய முன்னறிவிப்பு என்ன? தேவப்பிரியன், மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையில் அதிகனமழை பெய்தது. அதன் பிறகு கடந்த 10 நாட்களாக சென்னையில் வெயில் அடித்து வந்த நிலையில், மழை விட்டிருந்த நிலையில், இன்று காலை முதல் சென்னையில் சென்னை நுங்கம்பாக்கம், வடபழனி, சேப்பாக்கம், அதே போல திருவொற்றியூர் உள்ளிட்ட சென்னை நகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு லேசான சாரல் மழையும் அவ்வப்போது பெய்து வருகிறது. ஆனால் இது பெரிய மழைக்கு வாய்ப்பு இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம், அதே போல தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட கனமழைக்கு வாய்ப்பில்லை, அதனால் யாரும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்ற தகவலையும் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருந்தார்கள். குறிப்பாக கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் சென்னையிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 22 to 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், அதே போல அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சென்னையில் நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி. அடுத்ததாக